ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நான் இன்னும் அறிய வேண்டுமே. இனி எப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரப்போகுது, இன்னும் 6 நாள் இருக்குதே அப்படின்ற ஒரு துடிப்பு ஏக்கம் நமக்கு இருக்குமானால், அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். கேட்டவர்கள் அப்படி ஏக்கம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட சத்தியங்கள் அவர்களுக்கு லாபத்தை கொண்டு வரவில்லை. ஆனா கேட்கும் போதே அந்த ஒரு ஏக்கத்தோடு நம்ம இன்னைக்கு கேட்போமானால் இந்த சத்தியங்கள் நமக்கு லாபத்தை கொண்டு வரும். நான் ஒன்று சொல்றேன், இது ஒரு வேடிக்கையான ஒரு வாழ்க்கை அல்ல, வேடிக்கையான புஸ்தகம் அல்ல, இது வெட்டி புஸ்தகம் அல்ல, இது கதை புஸ்தகம் அல்ல, இது நேர போக்குக்கா படிக்கிற புஸ்தகம் அல்ல. இது வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவருடைய கையேடு, வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறவருடைய கையேடு. வெற்றி பெறுவதற்காகவே, லாபம் பெறுவதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை அப்படி விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேதம் பூரா அப்படித்தான் சொல்லி இருக்குது. பிரயோஜனம், லாபம், ஆதாயம், இதெல்லாம் வியாபார முறையில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பாருங்க. வியாபார தோரணையிலே எழுதப்படுகிற வார்த்தைகள் லாபம், ஆதாயம், பிரயோஜனம், இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்குது. ஆனா நம்முடைய முன்னோர்கள்